வணக்கம். டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், ஏ.டி. மரியாக்லிட் பிறப்பித்த உத்தரவு. ஆண்டுதோறும் 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என அரசு தெரிவித்தது. குறிப்பிட்ட பகுதியில் மது விற்பனை குறைந்ததும் வேறு இடத்திற்கு டாஸ்மாக் கடை மாற்றம் செய்யப்படுகிறது. மக்கள் நல அரசு என்பது வெறும் வார்த்தை அல்லது கொள்கை அளவில் மட்டும் தானா? தெருக்கள் தோறும் டீ கடைகள் உள்ளதை போல நினைத்த நேரம் மது அருந்தும் வகையில் டாஸ்மாக் கடைகள் அருகருகே துவக்கப்படுகின்றன. 5 ஆண்டுகளாக செயல்படும் டாஸ்மாக் கடைகளில் எண்ணிக்கை எவ்வளவு என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல தஞ்சாவூர் MKM ரோடு டாஸ்மாக் கடை முதல்வரின் தஞ்சை வருகையின் போது மூடப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பிய ஐகோர்ட், விஐபிக்கள் எப்போது வந்தாலும் இப்பகுதி டாஸ்மாக் கடை மூடப்படுமா? ஜூன் 15-16 எதற்காக டாஸ்மாக் கடை மூடப்பட்டது என்பது குறித்து தஞ்சாவூர் எஸ்பி ஜூலை 23 அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த டாஸ்மாக் விவகாரம் எப்போதான் முடிவுக்கு வரும்னு தெரிய மாட்டேங்குது. ஜெய்ஹிந்த்.